அதுவா அங்கிள் என்ன இருக்கு குளிப்போமா? செத்துறோம் குளிச்சோம்னா. ஹே ஃபேமிலி, நான் தான் அவங்க ஸ்பைசி பேசுகிறேன். நேற்று நைட்டு நம்ம ஃபுல்லாகவே வந்து அந்த ஆர்மி கேம்பஸ்லாம் தங்கியிருந்தோம். ரொம்பவே நல்லா நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி ரொம்பவே நம்மளுக்கும் நம்ம ஒரு ஆள் நம்மளுக்கு ஒரு மரியாதை கொடுத்து சாப்பாடு ஃபுட்டெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. இன்னும் நாங்கள் குளிக்கலை, ஏன்னா பின்னாடி ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பனி. இந்த பனியில் நம்ம குளித்தோம்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால கொஞ்சம் வெயில் வரட்டும், வேறு எங்கேயாவது குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நம்ம இப்போ நேரம் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பகல்காங் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் நம்ம போகிறோம். அங்கே போயிட்டு வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம நேராக ஸ்ரீநகர் போகிறோம். ஓகே கைஸ், அப்படியே போக மோட்டோ விளாட கண்டிப்பாக பண்ணுறவாங்க. எந்த சைடு? இப்படி ஒரே ரோட்டு தானே? மேப் போடுங்க. பெட்ரோல் அடிக்கணும். பாருங்க, ஃபுல்லாக பனியை பாருங்க. அப்பா வேற மாதிரி இருக்கு. ஏதோ காட்டில் காட்டை கொளுத்துட்டா மேலே போக வரும்ல, அது மாதிரி இருக்கு பாருங்க. நம்ம எங்கே போகிறோம்னா நேராக பகல்காங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். கையெல்லாம் சரியாக ஃப்ரீஸ் ஆகிட்டுங்க. இங்கேயே காலைல மழை பெஞ்சுதா, மழையிலே நனைஞ்சிக்கிட்டே வந்துட்டோம். கையில் க்ளவுஸ் நனைஞ்சிருச்சா, அப்படியே கையை அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிட்டு, எப்படி சொல்கிறது, மாதிரி வலிக்கும் கை வலிக்கும்ல, அந்த மாதிரி ஆகிட்டு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பனியை பாருங்கள். ஐயோ வேற மாதிரி இருக்குது. பனியை பார்த்தா பயமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பனியை பார்க்கணுன்னு ஆசை வந்தது, இப்போ பனியை பார்த்தா பயமாக இருக்குது. சில பேருக்கு ஒத்துக்காதுலங்க, விஷப்பனி வேற. ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படின்னா மிலிட்ரி ஆர்மி எல்லாமே நிற்கிறாங்க. கரெக்டாக 100 மீட்டருக்கு ஒரு தடவை ஆள் நின்றுக்கிட்டே. இப்போ இங்கே ஒருத்தர் பார்த்தீங்களா? இப்போ அடுத்தது பாருங்களேன், கரெக்டாக 100 மீட்டருக்கு நிற்பாங்க. அந்த பாருங்க, இந்த பார்த்தீங்களா டென்ட் போட்டிருக்காங்களா, இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரா. செம்ம சேஃப்டி, ஃபுல் செக்யூராக இருக்காங்க. இங்கே பயப்படாமல் வரலாம் எல்லாம். இப்படி தான் ஃபுல்லாகவே இங்கே எப்படின்னா சேஃப்டி, சரியான சேஃப்டி. இந்த பார்த்தீங்களா எந்த ஒருத்தவங்க நிற்கிறாங்களா, இதே மாதிரி தான். கிளைமேட்டு வேற மாதிரி இருக்குங்க, ஜிலுன்னு இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க ஃபுல்லாக மிஸ்ட்டு. ஐயோ பனியை பாருங்க, அப்பா வேற மாதிரி அட்டகாசமாக இருக்குது. அப்படியே ஆசையாக இருக்குது பார்க்க டக்குனு அந்த இடத்துக்கு போகணுமோ அப்படின்னு. ஆனால் நம்ம அந்த மலை ஏற மாட்டோம். அதை தாண்டி அங்கிட்ட ஒரு மலை இருக்குது, ராட்சசன் மலை, அந்த மலைக்கு தான் ஏறுவோம். புரியல. இந்த இதான் கேட்டேன் அமர்நாத் யாத்திரை. அதுவா அங்கிள் என்ன இருக்கு? ஓச்சே ஆப்பிள சொல்றாருங்க. ஐயோ கடவுளேனா, அந்த போர்டு போட்டிருக்கலங்க, அதுல வந்து அமர்நாத் யாத்திரைன்னு போர்டு போட்டிருந்ததா. அது எப்போ போறாங்க என்ன எப்பன்னு தெரியல. ஃபுல்லா சிவன் கோயிலுக்கு தான். அதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரி எப்போ போறாங்க என்னன்னு பார்த்தா இவர் ஆப்பிள்ன்னு இருக்காரு. எனக்கு தெரியல, அமர்நாத்னு சொன்னா இவர் ஆப்பிள்ன்னு இருக்காரு. ஆப்பிள் மரத்தை பிடிச்சி ஒண்ணுமே புரியலைங்க. இங்க இருந்து பாக்குறதுக்கு அது அப்படியே மேகம் மாதிரி தானங்க இருக்கு. இந்த பாருங்க, இதெல்லாம் மேகம் மாதிரி தானே தெரியுது, ஆனா ஃபுல்லாவே பனிங்க, சரியான பனி, அட்டகாசமா இருக்கு. இந்த ஸ்டேட்டா தெரியுதா அப்படியே வரிசையா, இது எல்லாமே மேகம் கிடையாது, ஃபுல்லாவே பனி. அதுக்கு பின்னாடி மலை அப்படியே இருக்குங்க. அந்த மலையில ஃபுல்லா பனி அடைஞ்சு கிடக்கு. இந்த பாருங்க ஃபுல்லா பாத்தீங்களா எப்படி இருக்கு, பாத்தீங்களா செம்மையா இருக்குல்ல. பா இதாண்டா சொர்க்கம், இதான் வாழ்க்கை, இதான் சொர்க்கம். பாருங்க எப்படி வேற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த எவ்வளவு தூரம்னா கரெக்டா 500 கிலோமீட்டர் தாங்க இருக்கு லடாக்குக்கு. 500 கிலோமீட்டர் தான் இருக்கு. 5000 கிலோமீட்டர் இருந்தது 500 கிலோமீட்டரா மாறிட்டு அடுத்தது 50 கிலோமீட்டரா மாறும். இங்க பாருங்க ஃபுல்லா மலை சைட்ல உள்ள வீட்டெல்லாம் பாருங்க, செம்மையா இருக்கு. அப்பா எப்படி தெரியுமா இருக்கு, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கேம் விளாண்டுருக்கீங்களா, அது மாதிரி இருக்குங்க. அப்படிதான் இருக்கும் இதுல ஃபுல்லாவே. லெவல் தாண்ட இந்த மாதிரிலாம் இடம் வரும்ல, செம்மையா இருக்குங்க. மேல உள்ள வீடெல்லாம் அப்படியே அழகா மலை மேல அப்படியே அடுக்கி இருக்கிற மாதிரியே இருக்கு ஒரு வீடும். ஐயோ ரிவரா பாருங்க, அங்க பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. வெள்ளை கலரா இருக்கு தண்ணி, அப்படியே தண்ணியா இல்ல அது கீழே உள்ள மண்ணான்னு தெரியல.
செம்மையா இருக்கு, அந்த கலரே வேற மாதிரி இருக்கு பாருங்க. இங்கேயும் ஃபுல்லா ஆறு ஆத்தோரம், அங்கிட்ட ஆத்தோரம். அப்புறம் எங்க குளிராது, தண்ணியே ஜிலு ஜிலுன்னு இருக்கு, இல்லை காத்து வேற அடிக்கிறது, குளிருதுங்க, சரியான குளிருது. இப்ப பாருங்க எப்பா எப்படி இருக்கு பாத்தீங்களா. இந்த பாருங்க இடையில உள்ள மேத்தையெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. பா வேற லெவலா இருக்குல்ல. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபேஸ் காமிச்சிட்டு தாங்க உள்ளே போகணுமா. அதாவது எப்படின்னா அந்த சுட்டு பண்ணாங்களே, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐ மீன் அதான் நடந்திருக்கு. அது வந்து என்னன்னா ஃபுல் செக்யூராக தான் அனுப்புகிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து தண்ணியெல்லாம் வருதுங்க. அங்கேருந்து இங்கேருந்து ஃபுல்லாகவே நம்மளை வந்து செக்யூர் பண்ணி செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. செக் பண்ணினா நம்ம ஃபேஸ்லாம் கேமராவில் காமிச்சு தான் அனுப்புகிறாங்க. நல்லா ஃபுல் செக்யூருங்க. ஆனால் என்னாச்சு, செம்மையா இருக்குங்க பிளேஸ், அட்டகாசமா இருக்காங்க பாருங்க. ஐயோ நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அமர்நாத் யாத்திரைன்னு சொன்னா அது வந்து இங்கே தாங்க இருக்கான். இவர்கிட்ட கேட்டேன், அண்ணா அமர்நாத் யாத்திரா எந்த அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த இடம் தான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம போற இடம் தாங்க அமர்நாத் யாத்திரையா. இங்க பாருங்க ரிவர், அங்க அப்பா வேற மாதிரி இருக்குல்ல. குளிப்போமா, செத்துருவோம் குளிச்சோம்னா. குளிக்கிறோன்னா குளிச்சிருவாங்க சுவாமியே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிற வேண்டியதான். ஐயோ எப்படி இருக்குது தெரியுமாங்க, ஐஸ் ஃப்ரீஸா இருக்குங்க இடம். அப்படியே கையெல்லாம் வலிக்குது எனக்கு. இங்கே எப்படின்னா லடாக்ல எப்படி இருக்குமோ தெரியலையே. சே, இடம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்களாங்க. டூரிஸ்ட் பிளேஸ் எல்லா இடத்தையுமே இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம், பேன் பண்ணிட்டாங்களாம். அதனால் நம்ம வந்து இப்போ போக முடியாது. இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி ரிட்டன் போவோம். ரிட்டன் வந்து நம்ம நேராக ஸ்ரீநகர் போக வேண்டியதான். அப்படி ஆகிட்டு வழியாக நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோன்னா, ஸ்ரீநகர்கிட்ட ஏதோ வந்து ஸ்னோஃபால் இருக்கிற இடம் இருக்கான், அங்கே தான் போகிறோம். சாப்பாடு ஒஸ்ட்டு கண்டிஷன் ப்ரோ. சரி, நல்லா பெரிய ஹோட்டலாக இருக்குது, சாப்பாடு ரொம்ப இதாக இருக்குது. முட்டாய் திம்போம். இங்கே அங்கே சாப்பிட்டோம். இதுக்குள்ள வண்டியை போட்டோம், கொண்டாந்து ஏற்றி போலாம். ஏன் இவ்வளோ ஸ்லோ? தான் வந்தாச்சுங்க, கிளம்பியாச்சு. அவன் நேரம் அங்கே போகிறனா ஸ்ரீநகர் பக்கத்தில் ஏதோ ஸ்னோ இருக்கும் அந்த இடத்துல. இங்கே இவ்வளோ நாயெல்லாம் எப்படின்னா ஸ்ட்ரீட் நாய் தான், செம்மையாக புசுன்னு இருக்கு நாயெல்லாம். நம்ம ஊரில் குவாலிட்டியாக காசு கொடுத்தாங்க அவங்களும் அந்த மாதிரி இருக்கு. வேற லெவலாக இருக்குது டாகெல்லாம் பார்க்க. இங்கே அங்கே உள்ள டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்தையுமே வந்து மூடிட்டாங்களாங்க. இப்போ வந்து யாரையும் விட்றது இல்லையா உள்ள. நாங்கள் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் போனோம். ஆனால் யாரையுமே அங்கே விட்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் எவ்வளோ கேட்டு பார்த்தோம், இது மாதிரி சார் லாங்லேருந்து வந்திருக்கோம் சார், ஒரு 5 மினிட்ஸ் சார், போயிட்டு பார்த்துட்டு உடனே வந்துடுறோம் சார் பண்ணோம். வீடியோ கூட எடுக்கல சார் அப்படின்னு வரையும் கேட்டோம். ஆனால் வந்து யாருக்குமே அங்கே பர்மிஷன் கிடையாது. அங்கே வந்து யாருமே போக மாட்டோம், நாங்களே போக மாட்டோம், அதனால் நீங்களும் போகாதீங்க, அவங்க வந்து நாங்கள் விட மாட்டோம், யாரையும் விட மாட்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிட்டன் கிளம்பி வந்துட்டோம். இப்போ நம்ம நேராக வந்து ஸ்ரீநகர் போகிறோம். ஸ்ரீநகர் போயிட்டு ஸ்ரீநகரில் வந்து ஸ்னோவால் இருக்குமா, அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் இருக்கான், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இன்னும் நம்ம ஸ்ரீநகருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அழகாக ஜாலியாக போயிட்டுருக்குங்க பாருங்கள், ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எதுக்கு கூப்பிட்றாரு, போலீஸ் நிற்குது. ஐயோ ஐயோ, ஸ்லோ பண்ணால் பிடிச்சிடுவாங்களோ. பாட்டிலும் போவோம், பார்த்துக்கலாம். சார் வணக்கம். ஓய் யாருங்க இங்கே பாருங்க, இடத்த பாருங்க, சரியான பிளேஸு. எப்பா சுத்திலும் வெட்ட வெளியா இருக்கு, வேற மாதிரி இருக்கு பிளேஸு. பாருங்க பாருங்க, ஃபுல்லா பாத்தீங்களா, செம்மையா இருக்கு. நம்ம இப்ப வந்து நேரா எங்க போறோம்னா
இன்னொரு லொக்கேஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது எந்த லொக்கேஷன் நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், நேரில் பாருங்கள். ஒரு வழியாக வந்துட்டோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லேக்கு. இது வந்து ஒரு லேக்கு. எப்படின்னா நம்ம ஸ்ரீநகர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்னு வச்சுங்களேன். நல்லா இருக்குல்ல. இதில் வந்து போட் ரைட்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் வந்தாச்சு. ஸ்ரீநகர்லேருந்து நாளைக்கு வந்து நம்ம லே ரைடு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேறு மாதிரி இருக்குங்க. கிளைமேட் அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே வருங்க, ஃபுல்லாக பனி சுற்றிலுமே. உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஆர்மி அண்ணன்களுக்கெல்லாம் வந்து ஒரு சல்யூட்டுங்க. சத்தியமாக சொல்கிறேன். காலையிலேருந்து 24 ஹவர்ஸ் அங்கே பாருங்கள், அப்படியே நின்ன இடத்துலேருந்து அப்படியே நிற்கிறாங்க. ஒரு அலுப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. நம்மளுக்காக தானே நிற்கிறாங்க. இந்த பார்த்தீங்களா, செம்ம சேஃப்டி தான், சரியான சேஃப்டி இந்த இடம்லாம். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். கிளம்புறோம் இது மாதிரி ஆகிடும், அது மாதிரி அதெல்லாம் பயப்பட வேண்டாம். நீங்கள் டெல்லியை தாண்டினாலே உங்களுக்கு சேஃப்டி தாங்க, ஃபுல்லாகவே சேஃப்டி தான் டெல்லியை தாண்டினாலே. எப்பா ஏன் அப்புறம் நிறுத்துனீங்க? அப்பா ஐயோ, சைட் ஸ்டாண்ட் மடியும். ஒரு வழியா நம்ம ஸ்ரீநகர் வந்தாச்சு. இப்போ நம்ம போயிட்டு ரூம் பிடிக்கணும். ரூம் பிடிச்சி நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு தான் கிளம்புறோம். பாய்ண்ணா. பார்த்தீங்களா, உண்மையிலங்க எல்லாருமே சரிங்க, செம்ம ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஆஃபீஸர்ஸ் மாதிரியே எப்படின்னா பழக மாட்டுறாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, அவ்வளோ க்யூட்டாக. பாய் காமிச்சா நம்மளுக்கு பாய் காமிக்கிறாங்க, டக்குன்னு பாய் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க கஷ்டத்தில் நிற்கிறாங்க, இவ்வளோ டென்ஷனில் நிற்கிறோம், பாய் காமிச்சிட்டு போகிறான் அதெல்லாம் சொல்லுவாங்களே. சத்தியமாக இங்கெல்லாம் யாருமே எதுவும் சொல்கிறது இல்லை. ஐயோ, போலீஸ் நிற்கிறாங்க பாருங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா போலீஸு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆர்மி. எல்லாருமே நல்ல சேஃப்டிங்க. உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் டெல்லியை தாண்டிடுங்க, எப்படியாவது நீங்கள் டெல்லியை தாண்டி வந்துடுங்க, உங்களுக்கு நல்ல சேஃப்டி தான். எல்லாமே வரிசையாக நிற்பாங்க போலீஸு. நீங்கள் ஜம்முக்கு முன்னாடியே நிற்பாங்க, ஜம்மு காஷ்மீர் முன்னாடியே வரிசையாக ரோட்டில் ஃபுல்லாகவே போலீஸு. கெஸ்ட் ஹவுஸில் பாருங்கள் எங்கே இருக்குன்னு இங்கே பாருங்க, மேலே இருக்குது, மலை மேலே இருக்குது கெஸ்ட் ஹவுஸு. செம்மையாக இருக்குமே. ஆனால் நம்ம எங்கே தங்க போகிறோம்னு தெரிலையே. சரி இருங்க பார்ப்போம். ஹே ஃபேமிலி, ஒரு வேளை நம்ம பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. என்னடா திடீர்னு கேமரா ஆஃப் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, கேமராவில் சார்ஜர் இல்லைங்க, டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சோனாமார்க் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் போகிறோம். அங்கே வந்து ஃபுல்லாக ஸ்னோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு இந்த சோனாமார்க் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு கிளம்பிடுவோம். சரி, ஓகே ஃபேமிலி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் பெல் ஐக்கன் ஆல்ல போட்டு வச்சுங்க, அப்போ நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, டாட்டா பாய்.